ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். நல்ல இடத்துல நல்ல நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது இந்த வாரமும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும். ஸோ ஜோதிடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுதலுக்கான விஷயம் இல்லை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் முதல்ல உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாரெல்லாம் அஃபேரில் இருக்கீங்க ஓரளவு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் அல்லது எதிர்பாராத விதமாக அஃபேருக்கான வாய்ப்பு, ஒருவேளை உங்கள் லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், ஓரளவுக்கு லிக்விட் கேஷ் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பேசிக்கலாக நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கேன், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் நினைக்கிறீங்கன்னா நல்லது நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வாரம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களால உங்களுக்கு நல்ல ஹெல்ப் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலை இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் எந்த ஜாபில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் சனி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது, வேலை இருக்குது பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பிரமாதமாக இருக்கும். அதாவது லாபம் கைக்கும் வரும். இந்த வாரத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்ட்னர் உங்களுக்காக உழைப்பார். நீங்கள் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆகிட்டுருக்கு, மேரேஜ் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாது இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் பணம் காசு கொடுக்காதீங்க. இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ரிஷப லக்னத்தில் பிறந்த, ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை, அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். எஜுகேஷனில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ நல்லதொரு புகழ், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு அந்த ஃபீல்டு